இன்றைக்கி நல்லா தூங்கிட்டேன்ப்பா. எழுந்து பார்த்தீங்கன்னா காலைல 5:45 என்னடா இது டைம் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டு டக்குன்னு ரெடியாகி வந்து ஒரு வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. சின்ன கோலம் தான் போட்டால் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சாமிக்கே விளக்கேற்றி வச்சு இந்த நாள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் தான்ப்பா பேக் பண்ண வந்தேன். பார்த்தீங்கன்னா வர சொல்லி அரிசி ஊற வச்சுட்டு வந்துட்டேன் கோலம் போட சொல்ல. வந்து அரிசியை கழுவி வச்சு சாதம் வடிச்சாச்சு. மீன் குழம்பு நேற்று இருந்ததுனால எனக்கு டைம் சேவ் ஆகிடுச்சு. மீன் குழம்பு சூடு பண்ணியாச்சு. சைடிஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு முட்டை ஆம்லேட் போட்டேன்ப்பா. அவனும் இன்றைக்கி காலைல சீக்கிரம் எழுந்ததுனால காலைல டிஃபனும் செஞ்சு கொடுத்துட்டேன், தோசை செஞ்சு கொடுத்தேன். அவனும் சாப்பிட்டாச்சு. எப்பயாவது தான் இந்த மாதிரி லேட்டாக எழுந்தால் சீக்கிரமாக எல்லாமே வேலை முடியறது நடக்கும். அது இன்றைக்கி எனக்கு நடந்துச்சு. அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் நான் பேக் பண்ணிட்டேன். வெளியே போயிட்டு அவனை அனுப்பலான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் இருப்பாங்க, வெளியே ரோட்டில் இருக்க விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த குட்டீஸ் வந்து என்கிட்ட ஃபுட்டு கேட்குறாங்க பாருங்களேன். 2-3 ஓடி வருவாங்க. எப்போன்னு தெரியல எங்கே இருக்காங்கன்னு. இன்றைக்கி ஒன்று மட்டும் வந்து என்கிட்ட ஃபுட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு நான் ஃபுட்டை கொடுத்துட்டு வந்து காஃபி தாங்க போட்டேன். காஃபி போட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு குட்டீஸ் ஏக்கமாக பார்க்குறாங்க, அவங்களுக்குலாம் கொடுக்குறீங்க எங்களுக்கு கொடுக்கலையான்னு. அவங்க என்னை காலையிலேயே கொஞ்சம் சேட்டை பண்ணாங்க, அதனால் அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுருக்கேன். காஃபியை குடிச்சிட்டு அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தேன்ப்பா.